அந்தந்த பிளான்ஸில் வந்து ஹெர்பல் ரிப்பலன்ஸ் இருக்குது. சரி, அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எப்படி எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுவேன். கொசுவோட ரிப்பலன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அடுத்த நாள் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஒரு பாட்டிலில் ஒரு 50 கொசு உள்ளே விட்டுடுவோம், இதை வந்து உள்ளே விடுவோம், எத்தனை கொசு சாகுதுங்கிறத பார்த்து அதில் வந்து எண்டமாலஜி அறிக்கையில் படிப்போம், இபிஎல் லெவல் அப்படின்னு ஒரு லீத்தல் டோஸ், இவ்வளோ இதுக்கு மேலே போனால் எதாரும் செத்து போயிடணும். ஸோ அது மாதிரிலாம் வந்து அவனை வந்து அந்த கைடன்ஸ் தான் இப்போ நம்ம தான் சொல்கிறோம். நம்மளை வந்து முதல்ல மோல்டு பண்ணிக்கணும். இப்படியே வந்து அவன் ஃபைனல் இயர் முடிக்கும் போது அவனுக்கு ஒரு கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சு. இந்த பிளான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலாம். இதை வந்து ஒரு ஆல்கஹாலில் வந்து அதோட எக்ஸ்ட்ராக்டை போட்டு அது ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணுனா பாடியில் அது நிற்கிற வரைக்கும் ஒரு 2 hours வரைக்கும் கொசு பக்கத்தில் வராது. அவ்வளோ ரிப்பலன்ஸுங்கிறது அதுதான். அது மாதிரி பண்ண முடியுங்கிற அளவுக்கு அவனை மோல்டு பண்ணி போகணும். இப்போ ஃபைனல் இயர் கோர்ஸ் முடிச்சுட்டான். இப்போ அந்த ப்ராடக்டை அவன் மேனுஃபேக்சர் பண்ணுவான். இதுதான் வந்து இன்குபேஷன் சென்டர்லாம் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் பண்ணோம் இல்லையா, செகண்ட் இயர் டு ஃபைனல் இயர், அதுதான் ப்ரீ இன்குபேஷன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒன்று ஐடியாவை அவனை வந்து இந்த ஸ்டார்ட் அப் பண்ணணும், அது புதுசாக ஒரு இனோவேட்டிவ் ஐடியா கிரியேட் பண்ணேன், எப்படிலாம் பண்ணலாம், ஐடியா ஜெனரேஷன் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா அதுலேருந்து அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு பிஓசி சொல்கிற ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இல்லை ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரோட்டோடைப்போ ரெடி பண்ணுறது வரைக்குமான ஆக்டிவிட்டீஸை தான் வந்து ப்ரீ இன்குபேஷனில் போகணும். அதுக்கப்புறம் இன்குபேஷன் சென்டரில் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி தேவைப்படும், அப்போ அதுக்கான ஃபண்டிங் தேவைப்படும், மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், ஃபஸ்ட்டு கஸ்டமரை ரீச் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான எம்ப்ளாயீஸ் வேணும், கம்பெனிக்கான போர்டு ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரியான என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் வந்து இன்குபேஷன் சென்டர். இப்போ நம்மளுடைய வேலை வந்து நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது இனோவேட்டிவ் தாட்ஸ் இருக்குதா, அவனை கூப்பிட்டு அவனை அதை மோல்டு பண்ணணும். ஐடியா இருக்குது, ஆனால் நான் படிக்கிறோம் வந்திருக்கேன், இல்லை என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணி அவனை இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண வைக்கணும். இல்லை நம்மளே வந்து ஒரு சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரி கிட்ட வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து இதில் டீமாக ஒர்க் பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஸ்டூடெண்ட் இது. இப்போ அது மாதிரி நம்ம பாடம் நடத்தும் போது டீச்சருக்கே சில ஐடியா ஆகும். அது மாதிரி வந்தவர் தான் டாக்டர் சிவகுமார், ஒரு நானோ டெக்னாலஜி ப்ரொஃபஸர். அவருக்கு எந்த ஒரு பொருளாக கொடுத்தாலும் நானோ பார்ட்டிகல்ஸில் வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜியை வந்து அவரால் இது பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்டை வந்து பெட் கேருக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணாரு. அன்றைக்கே வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, அட்லீஸ்ட் என்னால் மூழ்காமல் என்னால் தண்ணியில் மிதக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்தோன்னா அப்படியே தண்ணியில் குடிச்சிட்டாரு. அப்புறம் தான் டியூஷன் கற்றுக்கிறாரு. ஏன்னா இப்போ அவருக்கு வந்து அவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு கமிஷன் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட சம்பளத்தோடு என்னால் அதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் போது அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு அவர் அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணுறாரு. டெவலப் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அவருக்கான மார்க்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபண்ட் எப்படி வாங்குறது, அதெல்லாம் வந்து இன்குபேஷன். ஸோ ப்ரீ இன்குபேஷனுங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஐடியாவை வெளியில் அவரை கொண்டு வந்து அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி. மேம் ஸ்டார்ட் அப்ஸ் டிஎன் ஃபண்டு வாங்கியிருக்காரு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்களோட கம்பெனியில் அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று வெரிஃபிஷராக அவங்களோட எம்ஓஇ பார்ட்னர்ஸில் இண்டஸ்ட்ரி இருந்தாங்கன்னா, ஓகே நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எம்ஓஇ பண்ணியிருக்கேன், நான் 7.5 lakhs தரேன், அதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் வேறு ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. அவங்களோட ரோல் என்னென்னா, அவங்க அப்படியே இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டாங்கல்ல, எப்படி ஐடியா ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த ஹர்டில்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க, எப்படி மார்க்கெட் ரைஸ் பண்ணாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பையன்கிட்ட அவங்க வந்து பேசுவோம். இல்லைப்பா நீ இப்படிலாம் அப்ரோச் பண்ணாத, இன்னும் நல்லா இது பண்ணு, இப்படி மார்க்கெட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, பேங்க்கில் எப்படி பேசுறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பேரலாக நம்ம வந்து அக்ரிடேஷனாக டெக்னாலஜி சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ எங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து அந்த ரெஸ்பான்ஸ்க்கான எப்படி பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணணும், ஆல்கால் எப்படி இன்ஃபியூஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் போய் சப்போர்ட் பண்ணாங்க. பட் அதை பிஸ்னஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து என்னுடைய ரோல், இன்குபேஷன் மேனேஜருடைய ரோல். அந்த மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த பொருளை இப்படி தான் நீ டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் ஐடியாவோட வருதுன்னா அந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் ட்ராயிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சிமுலேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் பண்ணுவாங்க, அப்புறம் 3D பிரிண்டிங்கில் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைத்தில் வந்து டெக்னிக்கலாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கணும்,
ப்ராசஸில் நான் தான் அவங்களோட மென்டர். இப்போ அவங்க கம்பெனி இப்போ வளர்ந்துட்டு குளோபல் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேஷுவலாக ஒரு நாள் பேசும்போது ரியலி ஐ வாண்ட் டு ஷோ மை கிராட்டிடியூட் மேம் அப்படின்னு கேட்டப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே எங்களுடைய யூனிவர்சிட்டியில் இருக்கிற அவங்களுக்கு வந்து நீ ஏதாவது இண்டஸ்ட்ரி சப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்லி. இப்போ என்னன்னா அவங்களுடைய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு இது வந்து டேலிக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாடியூல்ஸ் இருக்குது. அப்போ ட்ரெயின் பண்ணால் தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ ட்ரைனிங்க்கு வந்து அவங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. இப்போ அந்த கம்பெனி வந்து ட்ரைனர்ஸ் என்கரேஜ் பண்ணுறத அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களோட பிகாம் ஃபைனல் இயர்ஸ் எம்காம் ஃபைனல் இயர்ஸை ஒரு எம்ஓஇ மூலியமாக நாங்கள் ட்ரைன் பண்ணிக்கிறோம். உங்கள் ஃபேக்கல்ட்டியை ட்ரைன் பண்ணுறோம். கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தி பேக்கேஜ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வருஷம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா எப்போல்லாம் எங்களுக்கு இந்த பேக்கேஜ் விற்கிதோ அப்போல்லாம் வந்து நம்ம உங்களை ரெஃபர் பண்ணுவோம். எங்களுடைய இந்த பேக்கேஜுக்கு உங்களுடைய ட்ரைனிங் இது வந்து ஸ்கெடியூல் அங்கே புக் பண்ணிட்டேன். இந்த ஃபேக்கல்ட்டியோ இந்த ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டோ எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ ஆன்லைனில் இந்த பேக்கேஜை கம்ப்ளீட்டாக ஒரு கஸ்டமருடைய இதுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் சில டூத்திங் ப்ராப்ளம் வரும். எல்லா பேக்கேஜுமே வந்து சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்யூஸ் வரும். அதை திருப்பி அவங்க என்னன்னா கோடிங்கில் போய் சரி பண்ணணும், கம்ப்யூட்டர் கோடிங்கில் சரி பண்ணணும். அதையும் அவங்க நோண்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய க்ரோத்தை பாதிக்கும். இப்போ சின்ன இந்த கோடிங் சேஞ்ச் பண்ணணும், ஒரு அடிஷ்னல் மாடியூல் வேணும்னா ஒரு கம்ப்யூட்டிங் நாலேஜ் இருக்கிற ஒரு டீம் வேணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பார்ட்டை நம்ம உங்களுடைய கம்ப்யூட்டிங் ஃபேக்கல்ட்டிக்கு கொடுத்துருவோம். சரி, நாங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், கஸ்டமருக்கு என்ன வேணும்னு சொல்லிடுவோம். ஸோ உங்களுடைய ரோல் வந்து அந்த பர்டிகுலர் மாடியூலில் இருக்கிற ஒரு சேஞ்சஸ் இன் கம்ப்யூட்டிங் கோடோ ஏதோ அதை வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி உங்களுக்கு நாங்கள் பே பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க வராங்க. இப்போ இண்டஸ்ட்ரியை வந்து இது வந்து எனக்கு என்ன, நான் முன்னாடி அவங்களுக்கு நான் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ தேர் கிவிங் மீ பேக். இது ஒரு வகையான ஒரு அப்போ எம்ஓஇ பார்ட்னர்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். யாருக்காவது நம்மளுடைய சர்வீஸோ நம்மளுடைய ஒரு டெக்னிக்கல் மேன்பவரோ யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷனுக்கு ஈஸி. உங்களுக்கு வந்து மேன்பவர் அவங்களுக்கு வந்து மினிமமாக ட்ராயிங் போட்டு கொடுக்குறது, டிசைன் ரெடி பண்ணி தரது, சிமுலேஷனில் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து சொல்லலாம். இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கொஞ்சம் பெரிய கம்பெனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணிருந்ததுன்னா அதை நாங்கள் வந்து சால்வ் பண்ணி தரோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு இது மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேஸ் பை கேஸ்னால் வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது. திஸ் இஸ் ஹவ் வி க்ரோ. சொல்லப்போனால் 2014 அப்புறம் எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபண்டே கிடையாது. எல்லாமே நாங்கள் ஜென்ரேட் பண்ணுற அந்த ரெவென்யூலேருந்து தான் இன்வெஸ்ட் வந்து அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர மேம் அவங்க ஸ்டார்ட் அப் டிஎன் மட்டும் ஸ்டார்ட் இவர் வந்து இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் அப்போ 10 lakhs தான் இருந்துச்சு. அதை வாங்கின டாக்ஸி கிராண்டட் 10 lakhs வாங்கிட்டாங்க. சொல்லுங்க அவர் ஸ்டார்ட் அப் பெட் கேர் ப்ராடக்ட்ஸ் டீப் டெக்